ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை. இந்த வெண்டைக்காய் ஃப்ரைக்கும் இந்த பிரண்டை பொடி சாதத்துக்கும் செமையாக இருக்கும் சாப்பிட்டோம்னா. எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் இந்த வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா கரகரன்னு முறுமுறுன்னு சாம்பார் சாத்துக்கோ இல்லை தயிர்ஞ்சாத்துக்கோ இல்லை ரசஞ்சாத்துக்கோ எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். வெண்டைக்காவை நான் என்ன பண்ணிவிட்டேன், ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் இருக்கும். நல்லா அலம்பி துணியை போட்டு தொடச்சி இந்த வடிகட்டியில் இந்த மாதிரி திருத்தி வச்சுட்டுருக்கேன். இந்த பாருங்கள், ரொம்ப மெலிசாக திருத்தாமல் கொஞ்சம் இந்தளவுக்கு திக்னஸ் இருக்கும். இது தெரியுது பார்த்தீங்களா? இந்தளவுக்கு திக்னஸாக திருத்தி வச்சுக்கணும். திருத்தி வச்சுன்னுட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, கடலை மாவு கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன், அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன், தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, பெருங்காயப்பொடி. இதை இப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கடலை மாவு, அரிசி மாவு, காரப்பொடி, உப்பு, பெருங்காயம் எல்லாம் இதுலேயே போட்டு நல்லா பெசரிடணும். பெசரிட்டு இழுப்பச்சட்டியில் எண்ணெயை வச்சு கடலெண்ணெயோ இல்லை கோல்டு வின்னரோ, நீங்கள் என்ன சமையல் எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ, நல்லெண்ணெய் விடணுங்கிறது இல்லை, கடலெண்ணெய் இல்லை கோல்டு வின்னர் எது பயன்படுத்துகிறோ அதை கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு இந்த பெசரி வச்சுருக்கோம் இல்லையா, கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, பெருங்காயப்பொடி, காரப்பொடி, இதை அப்படியே அதில் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ கொஞ்சம் 3 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு பரட்டி விட்டேன்னா நல்லா முறுமுறுன்னு ஆகிடும். தட்டை போட்டு மூடக்கூடாது. ஏன்னா தட்டை போட்டு மூடினோம்னா வேர்த்து ஊற்று ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்காது, எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துன்றோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதை பாருங்க, வெண்டைக்காயில் அரிசி மாவு, கடலை மாவு, இதுக்கு தேவையான சால்ட், உப்பு நல்லா சேர்த்துண்டாச்சு. இப்போ தனி மிளகா பொடி போடலாம். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும் காரம். இது நல்லா கலந்து விட்டுண்டு இதோ கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், மீடியம் தீயில் தான் வச்சுருக்கேன். இதை நல்லா பெசரிட்டு அப்படியே இதில் போட்டுட வேண்டியதான். போட்டு 3 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு பரட்டி விட்டுண்டே வந்தோம்னா நல்லா முறுமுறுன்னு ஆகிடும். இதை பாருங்க, கடாயில் போட்டாச்சு. இப்போ இதுக்கு பெருங்காய பொடி மட்டும்தான் போடணும். நல்லா விளையின்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த பச்சை நிறம் மாறி போய் இந்த கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, காரப்பொடி எல்லாம் நல்லா சேர்ந்து கலந்துண்டு அப்படியே இருக்குது பாருங்க. இதை அப்படியே மீடியம் இதுலேயே தீயிலேயே வைங்கோ. கொஞ்சமாக இப்போ பெருங்காய பொடி போட்டுக்கலாம். போதும். அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டேன்னா நல்லா முறுமுறுன்னு வந்துடும். இதை பாருங்க, வெண்டைக்காய் நல்லா முருகலாக வந்துடுத்து. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, தட்டை போட்டு மூடி வச்சுருந்தோம்னா வேர்த்து ஊற்றி ஒன்றோட ஒன்று சேர்ந்துண்டு நூல் கோத்துன்னு இருக்கும். இப்போ பாருங்க எப்படி ஒத்தையாக உதிராக வந்திருக்கு பாருங்க. ஸோ இப்போ நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை ரெடியாக எடுத்து இந்த மாதிரி வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு பிடிக்காத குழந்தைகள் கூட இந்த வெண்டைக்காய் ஃப்ரையை சாப்பிடுவா. இப்போ இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தெனை அரிசி சாதத்தை வடித்து இதோட பிரண்டை பொடி போட்டு நல்லெண்ணெய் விட்டு கலந்துருக்கேன். இப்போ இந்த பிரண்டை பொடி சாதத்துக்கு இந்த வெண்டைக்காய் ஃப்ரை நல்ல ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். நல்லா இதை இப்படி சாதத்தை போட்டு இப்படி உருட்டிண்டு இந்த வெண்டைக்காய் ஃப்ரையை தொட்டுண்டு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.